இங்கே பாருங்க, இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கரும்புளி உண்டு. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா கரும்புளி உண்டு இதில் போட்டுருக்காங்க. நான் இப்போ பார்க்குறேன் இதில் இதில் என்னங்க இதெல்லாம் ஜோதிச்சு பார்த்து தமிழ் விடுதலை புலிகள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட வாகனங்கள் அண்டு இந்த துப்பாக்கிகள், அப்புறம் அதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே இதுக்கு செல் கத்தி படத்தில் ஃபீல் வருது டன் முதல்ல அதெல்லாம் கொட்டப்படுது. விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டது ரெண்டு போட்டிங்க. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீவேரில் நாங்கள் தூக்கி போகிறோம். நிறைய லவுடு ஃப்ரீவேர் ரெண்டு கழிப்பிருக்காங்க. பெயர் செரேசன் கவசவானம். அடே புல்லட் ப்ரூஃப் தான் இருக்கிறதா உள்ளுக்குள்ள. நாங்களும் ரிங்கோவில் எங்கடா போகலாம் நிறைய இடம் பார்த்தா ரிங்கோவில் நிறைய இடம் இருக்கு உண்மைக்கு. இதை வந்து ஒரு காரணமாக பொய் சொல்லி வச்சிருக்காங்க சொல்லிட்டேன். ஏகல காய்ஸ் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க பண்ணு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதுக்கு முதல் நாங்கள் இப்போ எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோவில் சடன் பிளான். நாங்கள் நல்லா பிளான் பண்ணி போகிறது நல்லா நடக்காது, பிளானே இல்லாமல் போகிறது நல்லா நடக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிங்கோவில் நிற்கும். ட்ரிங்கோவில் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அந்த நேவிக்காரர்கள், அதாச்சும் 2009 நடந்த யுத்த காலத்தில் நடந்த சுச்சுவேஷனில் இருந்த ஆயுதங்கள் இந்த இப்படி இந்த ஒன்று இருக்குது. இப்படி நிறைய ஆயுதங்கள் இருக்குது வெளியே. அதெல்லாம் எடுத்து இப்போ ஒரு ஷோவுக்கு வச்சு மக்களை காட்டுற மாதிரி அதுகளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மக்களை காட்டுற மாதிரி இந்த இடத்த வச்சுருக்காங்க. இப்போ நாங்களும் ரிங்கோவில் எங்கடா போகலான்னு நிறைய இடம் பார்த்தா ரிங்கோவில் நிறைய இடம் இருக்கு உண்மைக்குமே. ரிங்கோ இருந்தால் நாங்கள் வண்டேரி பிளான் பண்ணது கொஞ்சம் மோசமாக போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் மேக்ஸிமம் நின்றுருந்தோம்னா நல்லா இடத்த பார்த்துக்கலாம். எங்களால் இன்றைக்கு எவ்வளோ காட்டிடுமோ அவ்வளோ காட்டி கொண்டு இந்த வீடியோ எப்படி முடிப்போம். ஸோ இந்த பாருங்க, இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோவில் இருந்து நம்ம ட்ரிங்கோ பஸ் ஸ்டாண்டுக்கு போக முன்னாடியே இருக்கு அந்த லொக்கேஷன். ஆமாம், நாங்கள் அட் பண்ணுற லொக்கேஷன் எந்த இடம்ண்டு பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இப்படி இருக்கிற வாகனங்கள் அதில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல என்னென்ன நடந்தேன் எல்லாத்தையும் உண்மையை போய் எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்ப்போம் இந்த வீடியோவில். வாங்க உண்மையாக பொய்யாண்டில் இந்த வீடியோவில் இதைத்தான் பார்க்க போகிறோம். இது உண்மை பொய்யானு எங்களுக்கு சத்தியமாக தெரியா. ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் பிறந்த நம்ம இதை பற்றி தெரியா. தெரிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதில் நம்ம தெரிஞ்சிக்கணும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரியும், நீங்கள் தெரியப்படுத்துங்க. தெரியான்ற அளவுக்கு இல்லை, தெரிஞ்சிக்கிற அளவுக்கு எங்களுக்கு கதை வேலுமெண்டா அந்த ஒரு ஆளை பிடிச்சி நாங்கள் கேட்டு சொல்கிறோம். இதில் என்ன மாதிரி இது எப்படின்றது கேட்டு சொல்கிறோம். வீடியோக்குள்ளே வாங்க போவோம். இது பேர் என்னன்னு சொல்லுவாங்க ஜெனி? பீரங்கி கவசவானம். அது வந்து உங்களோட மொழியில இது வந்து இங்கே போட்டிருக்காங்க. என்னண்டு அப்படி தான் போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க? இதில் போடலடா. இதில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க, இது இப்படி இது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி படுறது இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. இதை ஸ்டார்ட் பண்ணது வந்து 2009ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து. இது தற்போதைக்கு செயற்பாடில் இல்லை. ஒரு அப்படி போடலை. நான் அப்படி போட சொல்கிறேன். அடுத்தது அந்த போட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான இப்போ அதை பாட்டா ஜெனி இல்லை வாசிக்க தேவையில்லை. இது இந்த கிளிநொச்சியில் நடந்தது சரியா. அந்த முல்லைத்தீவில் நடந்தது. அடுத்தது அங்கே இது ஒரு ஊர் இருக்கு சரியா. நாங்களே இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு 2-3 கொஞ்சம் படி நெல் வந்து சொன்ன நெல் சின்ன சின்ன பொடி தான் பார்த்தியா. அவனுக்கு தோன்ற வழி வச்சுக்கானே ரெண்டு சொல்கிறான் நெல். அதே விஷயம் இருக்கு, பார்க்கணும். தேடுனா வழக்கம் தெரிக்கும். என்ன நிறைய கிடையாது. இது இந்த கார் ஆடுற காருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிடைய பெரிய படக்காரன்றாங்க. பெரிய படக்கார் பார்த்தாரண்டா ஃபீல் பண்ணுவார். நம்பர் பிளேட்டை பாருங்க, அதான் செக் பண்ணுவோம். நம்பர் பிளேட் நான் கொடுக்கலடா. இதுவா கொடுக்கல. பட் இதெல்லாம் புதுசாக இருக்கு பார்த்தியா ஜெனி. நமக்கு எனக்குலாம் இதெல்லாம் பார்க்க புதுசாக இருக்கு. குட்டு வண்டி தெரியுமா? அப்படி தான் நம்ம தோலில் அடிச்சுட்டு சரி. அதை வந்து அந்த முன்னுக்கு என்ன புரியல குட்டுன்னா இப்படி பிடிச்சோம் லாரி அடி போகணும். மிஷினை தெரியுமா உனக்கு? அது தெரியும்பா. எங்கே எத்தனை பேர் படுக்காங்கண்டு. டேய் அடே அது இதுடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க, நம்ம நிறைய இடம் இருக்கு. இந்த மிஷினை தெரியுமா உனக்கு? தெரியாது எனக்கு என்னண்டு. இதை வந்து பழைய காலத்தாக யூஸ் பண்ணுறது பவுண்டர். இதில் பேர் பீரங்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் பேரில் இதில் வச்சுக்காங்க பேர். இது பவுண்டர் பீரங்கி. அது கவசவானு போட்டிருக்காங்க. என்னடா பீரங்கியில் வந்து நிறைய இருக்குது. இது வந்து 25 மீட்டர் பீரங்கி. 25 மீட்டர் பவுண்டர் பீரங்கிண்டா சின்ன. அது வந்து பீரங்கி தான் போட்டிருக்காங்க. அது 900 மீட்டர் பீரங்கிண்டா மீட்டர் பீரங்கி போட்டிருக்காங்க. 900 ப்ரோ. எங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் நல்லா கணக்கு. அப்போ ஓகே. மேத்தமெட்டிக்ஸ் கொலை விளங்கணும். மேத்தமெட்டிக்ஸ் என்ன இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க ஜெனி? நானும் நீ பிறந்த 1 வருஷத்துக்கு பிறந்தேன். நானும் பிறந்தேன்.
என்னடா வருது இல்லை எங்கடா பாம்பு போகிறது ஓய் நிலத்துக்கு நிலத்துக்குலையா இங்கே வேறு இதெல்லாம் சுத்தப்படுதுங்க மித்தல் காடை வடிச்சு கடிச்சு விட்டீங்கன்னா நிலத்துக்கு என்ன அடிக்க போகிறாங்க அது சப்போர்ட்டுக்கு வைக்கிற மாதிரி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம் இந்த அறிக்கை தானே இந்த பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும் தானே உங்களுக்கு இதெல்லாம் வீரர்கள் எதிரி படைகளை பார்க்குற மாதிரி அடுத்தது செத்து கிடக்கிற மாதிரி அங்கே சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கொடி அது கீழே விழ மேலே இந்த பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் பார்க்க டிசைனிங் நல்லா தான் இருக்குது ஏன்னா நடந்திருக்கலாம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் ரியல் லைஃப்பில் எப்படி நான் நடந்திருக்கு அதை இவங்க எப்படி செஞ்சுருக்காங்க நான் தெரியாமல் இருக்கு என்ன எப்படி என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாயா இருக்குது சத்தியமாக இங்கே வந்தது ஓ என்னடா ஒரு மாதிரிண்டா அது எப்படி சொல்கிறேன் எனக்கு இங்கே வந்த ஒரு மாயா இல்லையாடா நீ எனக்கு ஒரு மாயா இருக்கு ஐ டோன்ட் நோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீரங்க இதுக்குள்ள நாக்கள் நிற்பாங்க இது அது அது இல்லாமல் இந்த அப்படிங்க பார்த்தீங்களா பெயர் செரேசன் கவசவானம் இதில் எப்படி போட்டிருக்காங்க ஆனால் இன்னொரு தென்னட்டு பார்த்தீங்கன்னா ஓ பின்னாடி போட்டிருக்காங்க என்னடா இது அம்மா ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கு அப்படி இருக்க மாதிரி இருக்கப்பா எனக்கு என்னங்க இது எப்படி இருக்கு உனக்கு இந்த இதுக்குள்ளே இருக்கிற அனுபவம் வேலைப்பா இதுக்குள்ளே இருக்கும் எப்படா இருந்தாங்க ஒரு மாதிரி இருக்கிறா அதுக்குள்ள எப்படா இருந்திருப்பாங்க மேலங்க நரகத்துக்கு ஒரு மேல ஒரு வார்த்தை இருந்துக்கிண்டா அந்த வார்த்தை இதுக்கு என் அம்மியப்படும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா அதுக்குள்ள கன் ஷூட் பண்ணலாம் போல அதை சுடுவோமா ரியல் கன் அவன் கடு ஏர் கன் தானே ஏர் கன் நான் சுட்டுத்தேன் ஏர் கன் நான் சுட்டுத்தேன் ஆல்ரெடி ஏர் கன் நான் காற்றுல சொல்கிறதா ஓ கன் ஷூட்டிங் இந்த இதுதான் துணி நான் தலையில் போட்டுருக்கேன் சுடப்படியா சுடு மஞ்சள் கண்ணு வாங்கடு எவ்வளோ தெரிக்குங்க இதுக்குள்ள போய் ஓய் என்ன மிஸ்டேக் ரியல் கன் ஏர் கன்டா நம்ம ரியல் கன் இல்லை ஏர் கன் எனக்கு தெரிஞ்சுக்கு நான் ஆல்ரெடி எடுத்து போட்டேன் வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்கள் சுட்டது தான் ஆக்கள்டா நம்மளோட பீப்புள் தான் வேற ஆக்கள் நம்மளோட ஆக்கள் நம்ம விசிட்டிங் வருவாங்க அவங்க சுடுவாங்க இது ஆனால் என்னண்டா ரியல் கன்னை போட்டு சுட வைப்பாங்க எனக்கு இந்த அடிக்கு தானே இதெல்லாம் சுடணும் இதில் இப்போ பேப்பர் மாற்றுவாங்க இனி சுடக்குள்ள அங்கேருந்து அங்கே என்ன நடக்க போகிறியா பார்ப்போம் You can't do it, bro. ஒரு புல்லட் அடிக்கி மாங்க போட்டுக்கலடா பாட்டாச்சி வேது அதனால நானும் ஒரு பிளேயர் தான்டா நான் அடிச்சாடி பட்டுத்தீனா அது சொன்னாரு இந்த நீல வச்ச கலர் ரெண்டு தானே அதுக்கு நடுவால சிவப்பு கலர் தெரியணுமாண்டு சிவப்பு கலர் தெரிஞ்சுக்கிண்டா அதுக்கு நடுவில் தெரியும் அப்போ அதில் பட்டுச்சுன்னா சரி பிள்ளையரா பார்ப்போம் என்ன செய்து கிளிக்காரண்டு சொல்லித்தரேன் நான் அந்த ரெண்டு பச்சை தெரியுதானே அந்த பச்சைக்கு நடுவால் ஒரு சிவப்பு தெரியுது முன்னுக்கு ஒரு ரோட்டு உண்டு அந்த சிவப்புக்குள்ளால அந்த பேப்பர் நடுவில் விடும் அந்த பச்சைக்கு நடுவில் சிவப்பு கலர் அந்த ஓட்டைக்குள்ளால சிவப்பு கலர் தெரியுதா அந்த சிவப்பு கலர் ஓட்டைக்குள்ளால அடிச்சோன்னு வெள்ளை பேப்பர் அடிச்சுன்னா சரி பச்சைக்கு நேரம் நீ எடுக்கணும் பச்சைக்கு ரெண்டுக்கு நடுவில் சிவப்பு தெரியணும் அதனால அடிக்கடி நிறைய பேப்பர் அதுன்னு பார்க்கட்டா நீ அது ஆடுமா இல்லை என்னத்துக்கு பேப்பர் மாற்றி பேப்பரில் பட்டாச்சேரி நம்ம அடிக்கிறது தெரியும் நான் பேப்பரில் நான் பெட்டிக்குள்ள அடிக்கிறேன் இவ்வளோ தூரத்தில் இருந்தது
ஓ எல்லுண்ணா எல்லுண்ணா அது ஆடுனது பேப்பர் ஆடுனது எத்தனை இது அவர் அடிக்கட்டுமா வந்து இல்லை நம்ம எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நானும் ஓகே இந்த அண்ணன் அடிக்கப்படாது இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துது நாங்கள் பார்த்து அதுக்குள்ள நம்ம சுட்டு ஆல்ரெடி பிளேயர் அந்த ப்ரீவியர் பிளேயர் என்ன அடுத்து நிறுத்து நான் என்னது தெரியும் ப்ரீவியரில் கட்டு போகக்கூடாது நம்ம மறந்துட்டீங்களா கோபால் இன்ஃபினிட் அதுக்கு ஒரு வரலாறு எனக்கு உண்மையை சொல்லட்டா இந்த இதுக்குள்ளே நம்ம ஏறி இருந்தோம் இதுக்குள்ளே ஏறலாம் படம் ஏறி பார்ப்போமே நான் ஏறி பார்க்க போகிறேன் என்னப்பா பார்த்தலே பயம் வருதுங்க இதுக்குள்ள டேய் எனி கொஞ்சம் பாடா இதுக்குள்ள இந்த அதுக்குள்ள அவட தெரியுது என்னங்க இது கடவுள் இதுக்கு யாராச்சும் இருந்துக்கீங்களா முன்ன பின்ன எனக்கு தெரியல இதுக்குள்ள இருந்தா கடந்த கமெண்ட் சொல்லுங்க என்னால முடியல லைஃப் நிறையங்க சத்தியமா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பிரேக் அடிச்சோனே மண்டை எங்கேயும் குளிரும் போல இது இருக்குது இதுல இந்த இருக்கலாம் இந்த அடிப்பாரு அந்த அடி அதெல்லாம் நம்ம பிடிக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் சேத்தி கதை டேய் நமக்கு இப்போ எங்கெல்லாம் இப்போ சொல்ல போனால் நம்மளாம் இந்த யுத்தத்துக்கு வந்தோம்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு இரும்பு கம்பி தலையில் அடி விட்டா நம்மளோட சரி இதுக்குள்ள எவ்வளோ இரும்பு கம்பி இருக்கணும் என்ன வாழ்க்கைங்க என்ன அப்போ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இதுக்குள்ள ஒரு 2 பேர் 3 பேர் தான் அடிப்பாங்க போல 3 பேர்டா இதுக்குள்ள அடிப்பாங்கடா நித்தாட்டி வச்சோடனே இறங்கி வருவானே படையடா அப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்கலாம்டா அதுக்குள்ளே ஆனா ஒரு பிரேக் அடிச்சோடனே எல்லாரும் மண்டையை படாப்பலாங்களோட நம்ம நினைக்கிற மாதிரி ஜனி இல்லாம இங்கிலீஷ்ல கைச்சாலும் பிரச்சனை சிங்களத்தில் கைக்காங்க இதுக்குள்ள நம்ம போகலாம் ஆனால் சூடா இதுக்குள்ள எப்படி அவங்க போயிருக்காங்க யோசிக்காங்க அதுதானே நானும் சொல்றேன் இது என்னங்க இது நரகம் தாண்டா உண்மையா பாடா அது இல்லாம நிக்க தேவையில்ல பாருங்க பெரிய போர் வாகனம் இருக்கீங்க போர் வாகனம் தாண்டா இது சரிப்பா எட்டி பார்க்க இல்லடா அம்மா இடுப்பலாம் நோவுதுங்க இது சத்தியமா கை தெரியுதா ஆனா உயிர் போகுது கத்தி படத்துல விஜய் வேற ஃபீல் வருது கண் முதுகுல அதெல்லாம் கொட்டப்படுது அவங்க சிரிக்காங்க ஏல என்னால் முடியலை இப்போ மைக் ஒன் பண்ண போறேன்டா கேஷ் சத்தியம் அது ப்ரோ முடியலை இப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தா நான் இந்த இது கௌசவானத்துக்கு மேலே நிற்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல தெரிஞ்சுக்கொள்ளுங்க பரவாயில்ல அண்ட் இங்கால சைட் ஒரு செக்ஷன் இருக்குது இங்கால சைட் இன்னொரு செக்ஷன் இருக்குது ஓ பார்த்துட்டேன் இங்கால பக்கம் இருக்கிற தான் அவ்வளோத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த கவசவானத்துக்குள்ளே நான் இப்போ நிற்கேன் இதுக்குள்ளே எல்லாருமே போய்க்கொள்ளலாம் இந்த இதுக்குள்ளே எல்லாமே போய்க்கொள்ளலாம் உள்ளே போய் பார்க்கலாம் அண்ட் கட்டாயமாக சொல்கிறேன் இங்கே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் என்ன சொல்கிறா நீ வந்து பார்க்காம தான் வச்சு போவாங்க எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏறிட்டேன் எப்படி இறங்கிட்டு போகிறேன் இறங்கி அடுத்தது பரிசூட்டு பார்த்தீங்களா இதுக்குள்ளே போய் இந்த பரிசூட்டு நான் இப்போ பரிசூட்டில் தொங்கல் இல்லை பரிசூட்டை மேலே கட்டி வச்சுருக்காங்க அடிப்பாங்க எனக்கு நான் இதில் வரையாடா இறங்கிட்டு இந்த போன படி இதில் வரையா சரி கோப்ரோ சரி நான் போய் வரேன் அவசரப்பட்டு தானே கோபால் இது ரொட்டேட் ஆகுதுடா ஊண்டா என்னங்க முடியலைங்க அவசரப்பட்டது இந்த பாருங்க டேய் பா பாரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூத கண்ணாடி மாதிரி இங்கே இது நானும் ஜூம் பண்ணி பார்க்கேன் கண் வச்சு மைக்கா தெரியுது வெளியில் ஹோண்டா நமக்கு முன்னுக்கு பச்சை செடி யாரும் போனா ஹாஃபாஸ் எங்களுக்கு முன்னுக்கு யாரும் பச்சை செடி திருறாங்களா அந்த திருறாங்க நீ அந்த திருறாங்க பச்சை செடி அவங்க கிட்ட நிற்காங்க எனக்கு இதுக்கு ஒரு ஜூம் கண்ணாடி இருக்கு ஓ இந்த ஜூம் கண்ணாடி தெரியுது அதுக்குள்ள அங்கே தூரத்தில் இருக்கிற பச்சை சட்டை தெரியுதுங்க ஜூம் பண்ணு இப்போ வெள்ளை ஹவுஸ் நடக்குதுல்ல இப்போ இன்னொரு குண்டால் வராரு ஜம்பர் போட்டு ஆளை சுடையா பா நீ சொன்னதுக்காக மட்டும் விட்டுட்டு வாரு ஐயோ காப்பாத்துங்க சரி கொஞ்சம் இருங்க நான் தெரியாத நான் மாட்டு படுத்தேங்க அங்கால போயிட்டு கண்டுபிடி பண்ணுறேன் ஆமா இதுக்குள்ளே போய் அந்த எலி பொறியில் வர்ற மாதிரி நானும் போய் பட்டுத்தேன் தெரியாத நம்ம இப்படி ஒரு வேலை எனக்கு நோய் மெசேஜ் வருது ஆமாடியே
வேர்த்து ஊற்றுதுங்க. தயவு செய்து ரிங்கோ வந்தீங்கன்னா இந்த பயானத்துக்குள்ள ஏறி பூரா இங்கே கேள என்னால் முடியலை நீ. அம்மா குத்தி 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 போட்டுறாஜே நீ. இது குத்தி போட்டுறா கோபால். என்னால் முடியலைங்க சத்தியமாக. ஆனால் நரகத்துக்கு மேலே ஒரு வார்த்தை இருந்தீங்க, அதை நான் சொல்லுவேன். இதுக்குள்ளே இருக்கிறது உங்களை சொல்லுவேன். என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க நீ சாவுல. அவங்களோட சாவு அவங்களோட கையில் தெரிஞ்ச அனுபவம் இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நான் ட்ராவல் பண்ண வந்தேன்னா, ட்ராவல் இதை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட வந்தேன்னா, ஆனால் எனக்கு எவ்வளோக்கு வேறு ஊற்றுறேன்டா. அவங்க நேவி உடுப்பு போட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராவலை போட்டு வந்து திருப்பாங்க. என்னால் முடியலடா, குத்தி போட்டுறா அடுத்தது பேருக்கு ஏசி. ஆனால் ஏசி போட்டுருந்தாங்கடா செம்மையாது எப்படி பாடியோ. இந்த சொய்சான வாழ்க்கைக்காக உங்கள் அப்பா சுற்றுல வாழ்கிற இல்லை. ஏடா முடியலை போமா விட்டு ஏடா என்ன பார்க்க நிறைய ஏறி குட்டி அங்கே போமாங்க கேஷ். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இனி நாங்கள் இந்த சைட் அவ்வளோத்தையும் பார்த்துட்டோம் முடிச்சிட்டோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கோ அந்த இடத்த தான் போகிறோம். வாங்க. என்னடா அது ஹேண்டில் 2020 இவ்வளவு நேரம் நாங்கள் பைக் அங்கே பார்க்கிங்கில் போட்டுட்டு இந்த ஆகிட்டு தனி இவ்வளோக்குள்ளேயும் தான் பார்த்தேன் நாங்கள். அண்ட் இதுக்குள்ளே பார்த்த வீடியோ மட்டும் தான் தனியாக போடல, அவ்வளோ வீடியோ. அடுத்தது இந்த பாட்டு போவோமாங்க. இந்த பாட்டில் கன் இடுக்கி கன் தான். இந்த பாட்டில் ஃபுல்லாக கண்ணுக்குரியது தான். என்ன சொல்கிறா விடுதலை புலிகள்கிட்ட இருந்து மீட்கப்பட்ட 12 சோட் துப்பாக்கிகள். 12 சோட் துப்பாக்கி. ஆனால் அதில் பாரு பார்த்தியா என்னுடைய அம்மா அங்கே பாருங்க. இங்கே இதில் அந்த தமிழாக்கள் இதுங்க எது ஆவியல் சி என்னத்தை சொல்கிறது. வாவ் நைஸ். இதில் வந்து 12 விடுதலை புலிகள்கிட்ட வந்து 12 துப்பாக்கி. ஆட்ட தேவையா ப்ரோ? ஆட்ட தேவையா? இந்த போட்டுக்கு பாருங்க. சின்ன விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட போர் ஷாட் 12 ரக துப்பாக்கிகள். ஐயோ ஐயோ கச்சா கவலை வரல. என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் விடுதலை புலிகள்கிட்ட இருந்து இயக்கத்திட்ட இருந்து எடுக்கப்பட்ட கண்டம் இது. இதில் போட்டிருக்காங்க பாரு, ஒரு கண்டை பேரும் போட்டிருக்காங்க. அடுத்தது என்ன T56 மார்க் 1 தானியங்கள் துப்பாக்கின்னு போட்டிருக்காங்க. இது என்னத்துக்கு மார்க் 1ன்னு போட்டிருக்காங்க? இங்கே பாருங்க, ரியல் கன் தான். ரப்பர்ரா ரப்பர். இந்த இதை வந்து ஒரு காரணமாக ஏண்டா பொய் சொல்லி வச்சிருக்காங்க. சொல்லியா அப்படி சொல்றியா? ரியல் கன். ரியல் கன் தான். அங்கே கட்டி போட்டு இதை ஒட்டி வச்சிருக்காங்க. பரவாயில்ல. என்னடா நாங்கள் அந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் தொட்டு பார்க்கும். இதெல்லாம் இந்த படுக்க போட்டு சத்தத்தை கேளுங்கண்ணா. ரியல் கண்டு சொல்கிறேன். எனக்கு நான் யூஸ் பண்ணுவேன் ரியல் கன்னடா. நீ என்னடா கேட்கா இதில் என்னங்க இதெல்லாம் ஜோதிச்சு பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போன இயக்க பிரச்சனை, அந்த விடுதலை புலிகளோட பிரச்சனை டைமில் யூஸ் பண்ண உபகரணங்கள். அதாச்சும் இவங்க யூஸ் பண்ணால் போலீஸ்காராக யூஸ் பண்ணது விடுதலை புலிகள் இல்லை. இது 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேரா இருந்து அவங்க கண்ணோட திறங்க கன் இல்லை, அது கோப்ரோ கேமரா. அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் 1 மேக் 2 செக்கிங் ஓடர் என்றதான் இது. நல்லா இல்லை இது இதுதான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க செய்தி பரிமாறும் இயந்திரங்கள். அதாவது இங்கிருந்து மட்டக்களப்பில் போய் நீ ரேடியோ செட் மெப்பாக்குறது எப்படி கண்டுபிடிச்சேன் இந்த அவட்டுக்கு? இதை பார்த்து என்ன கண்டுபிடிச்ச நீ? இல்லை இதை பார்த்தனா இதை பாருங்க மூடி வச்சிருக்காங்க. இது கடலில் போட்டில் வைக்கிற ஒரு வாத்தியா. இது வந்து எந்த சைட்டில் இருக்கீங்க? காட்டு பெட்டர் சாப்டர் பெட்டர் கேரட். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஃபோன் கண்ணு வலி புல்லட் ப்ரூஃப் ஆடாது. ஆமாம் புல்லட் ப்ரூஃப். அடே புல்லட் ப்ரூஃப் தான் இருக்கிறதா? உள்ளுக்குள்ள என்னடா இதெல்லாம் போடுவாங்க. காரு 5 ரூபா காசு அடிக்காண்டு. ஹெல்மெட் இது எடுத்து போமா கவிக்கும் பிடிக்க மாட்டான். பக்கெட் வச்சிருக்காங்க. பக்கெட் ஒரு 2 ரூபா காசு விட மாட்டாங்களாமா. என்ன பயணி சொல்லி
இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம் கால் மிதி வெடி தானே இது கண்ணு வெடி பாம்ஸ் இந்த அடி கரும்புலி எங்கே இந்த அடி பத்தியா தமிழாக்கள்டா அது அடே அப்போ இது நம்ம இயக்கத்திலிருந்து ஈடுபட்டது தான்டா இது வச்சிருக்காங்க சொன்னாங்க விடுதலை போட்டு அந்த ஆட்டையை போட்டு இங்கே பாருங்க இங்கே இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கரும்புலி உண்டு இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்களா கரும்புலி உண்டு இதில் போட்டிருக்காங்க நான் இப்போ பார்க்குறேன் இதில் அடுத்தது இந்தா போட்டிருக்காங்க இதில் எழுத்து போட்டிருக்காங்க இது பிச்சு விட்ருக்காங்க பார்த்தியா இதில் போட்டிருக்கீங்க இதுக்கு பேர் இருக்குண்டா இங்கே பக்கம் பிச்சுட்டாங்களா எந்த இங்கே பாருங்க இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ரீ வேரில் நாங்கள் தூக்கி போடுறோம் நிறைய லவுடு ஃப்ரீ வேர்னு கழிச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா பாம்பு இது நம்மட என்னடா கையப்பா மிஷல் அந்த இது அப்படிலாம் அந்த இது உங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னென்னு எனக்கு இதில் என்ன பேர் சொல்கிறேன்னு தெரியல சத்தியமாக ஆனால் இது மட்டும் தெரியும் பாம் இந்த கிளிப்பை கலாட்டி போட்டு வரைக்கிட்ட சரி வடிக்கணுன்றது என்ன கணக்கு படம் பார்த்து எனக்கு ஒன்று தெரியும் இந்த இதான் துப்பாக்கி இது தோட்டாக இருக்கணும் கத்திண்டா சார்பாக இருக்கணும் அவ்வளோதாங்க இது என்னடா இது அப்போ இந்த குப்பை இது தெரியுமா ஐஃபோன் சார்ஜர் ஆமாங்க ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க சார்ஜர் போட இலவசம் இதில் போய் பார்த்து ரொம்ப இருக்கு ரொம்ப இருக்கு பட் எங்களுக்கு ஓவரா எதிர்பார்ப்பு இருக்கு ஓவரா ஷேராக இருக்கு எனக்கு இந்த ஷேராக என்னத்துக்கு ஜெயிலில் ஓட்டுறாங்க சாரு அண்ட் சில விஷயம்லாம் நல்லது சில விஷயம்லாம் கூடாது எனக்கு நிறைய பேர் நிறைய கதை சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பலவிதமாக கதை சொல்லியிருக்காங்க சரியா அப்போ கேள்விப்பட்ட கதையில் நான் கதைக்கு எதுவும் இல்லை எந்த கதை பற்றி நான் எப்படின்னு சொல்கிறேன்டா தமிழ் விடுதலை புலிகள் நானும் தமிழன் தான் இவனும் தமிழன் தான் எங்களுக்கு தமிழ் இராணுவத்தில் அந்த பொருட்களை பார்க்க எங்களுக்கு அந்த 1,00,000 பேரையோ அழிஞ்சவங்க நம்மடாக இவங்க அதில் போட்டிருக்காங்க முள்ளிவாய்க்கில் படுகொலை அந்த படுகொலையில் அழித்தவங்கலாம் இவங்க தான் காய்க்காங்க சரியா சிங்களராங்க தான் காய்க்காங்க உண்மையாக பொய்யான்னு சத்தியம் இல்லை பட் அப்படி தான் காய்க்காங்க எல்லாரையும் ஒரு இடத்த வர சூனுக்குள்ளே வர வச்சு போட்டு அதுக்குள்ள நான் அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்படி பண்ணேன்ட்டு நாங்கள் சில கதை ஏமாற்றி ஆமாம் அப்படி செஞ்சுருக்காங்கன்ட்டு கேள்விப்பட்டீங்க அதுக்கு ரீசன் நம்மளோட விடுதலை புலிகள் என்று கேள்விப்பட்டீங்க பட் எனக்கு தெரியல அது என்ன விளக்கு அதெல்லாம் கதைக்க போனால் என்ன வீடியோவில் காய்ச்சி போனால் அந்தளவுக்கு இப்போ எங்களுக்கு இல்லை எங்களோட லைஃப் வேறு ஓகே ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்காங்க அந்த பழைய இதில் நடந்த பிரச்சனை யாழ்ப்பாணத்தாக்களுக்கு தெரியும் அது நம்ம நாட்டாக்கள் தெரியும்டா சொல்கிறல்ல என்னத்துக்கு சொல்கிறதா விட முடிஞ்ச கதை முடிஞ்ச மாதிரி போயிட்டு என்ன இப்போ 2009 முதல் இந்த நாட்டுற சுச்சுவேஷனுக்கும் 2009 பிறகு இப்போ 2026 வந்திருக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நாட்டும் பெட்டர் ஏன்டா நாங்களாம் இப்போ சோசியலியம் திட்டுறதுக்கும் கணக்கு பேர் சோசியலியம் திட்டுறதுக்கும் நல்ல அண்ட் இந்த சோசியலியத்தில் நிறைய தப்பு நடக்குது அந்த தப்புலாம் எப்படியாச்சும் தட்டி கேட்கறதுக்கு யாராச்சும் நல்ல ஒரு அரசாங்கம் இருக்கணும் ஏன்னா அரசாங்கத்தை பற்றி காய்க்க பண்ணுறேன் ஒன்றே சொல்கிறேன் பெண்ணை தொட்டவனை களத்தை வெட்டணும் சவுதி எப்படி இருக்கு அப்படி இருக்கணும் சரி நகை எடுக்கிறவனை கையை வெட்டணும் அப்படி ஏன்னா நல்ல நிலைமைக்கு போனால் அதை செய்யணும் ஏன்டா ஒரு பொம்பளைன்ற எவ்வளவு நான் இதெல்லாம் கதைக்க போனால் பெரிய நான் வரலாறுக்கு போயிடுவேன் தேவையில்லை எனக்கு கடுப்பாகிறது ஏற்படுது இங்கே பாரு விடுதலை புலிகள் ஓட்டியாங்க விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்டது வேண்டு போட்டிருக்காங்க இது மீமி முன்ன பல்முனை கை கொண்டு ஏவுதல் சக்கரங்கள் விடுதலை புலிகள் இருக்கு இது எல்லாம் விடுதலை புலிகள்கிட்டருந்து எடுக்கப்பட்டது தாங்க இதில் கத்தானம் போல இருக்கி 3 கண் இருக்கு பாருங்க என்ன இது இங்கே பாருங்க கையால் எழுத 2 பாரு ஜெனி சரியா நான் விளையாடலாங்க இங்கே பாருங்க இதுக்குள்ள வந்து ஓகே இதுக்குள்ளே இருந்துருக்குது என்ன தெரியும் 3 கண் இருக்குது இதுக்குள்ளே நிறைய உண்மைக்கு சொல்லப்போனால் இந்த தமிழ் விடுதலை புலிகள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட வாகனங்கள் அண்டு இந்த துப்பாக்கிகள் அப்புறம் அதுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே இருக்கு அந்த கண்டை உபகரணங்கள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது அண்ட் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம் கடைசி அடிக்கப்போது இந்த இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் நாங்கள் பார்க்க கிடைக்கிது பார்த்தோம்னா இதுக்குரிய வீடியோ முடியும் முக்கியமாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே மட்டக்களப்பில் இல்லை ஸ்ரீலங்காவில் எங்கேயும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதை வந்து பாருங்கள் அப்படி சொல்கிறேன் 2019 முதல் நடந்ததுக்கு 2009 முதல் நடந்ததுனா நமக்கு தெரியும் 2009 முதல் நடந்ததுனா நமக்கு தெரியும் நம்ம அதெல்லாம் அனுபவிக்கிறதும் அதெல்லாம் ஃபீல் பண்ணணும்டா ஒரே சொல்யூஷன் ட்ரிங்கோக்கு வந்து இதை பாருங்கள் எனக்கு என்னென்னா
எனக்கு என்னண்டா ஜெனி எனக்கு சத்தியமாக சொல்கிறேனே நான் நிறைய இடத்துல நான் நல்லா வளவலன்ட்டு பேசுகிறேன்னா இந்த கண்ணை வந்து இந்த விடுதலை புலிகள் தமிழ் அந்த கண்ணில் ஒரு பேர்லேயும் நம்மளோட தமிழாக்களுடைய பேர் இருக்கு அதை பார்க்க இதில் இல்லை அங்கே இருக்கு அதில் அந்த மிதிவாம் இருக்குவா அதில் போட்டுருந்தாங்க அடுத்து இந்த கண்ணுக்கு கீழே போட்டிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் இந்த போர்ட்டில் போட்டிருக்காங்க விளம்பர மாதிரி அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி சத்தியமாக சொல்கிறோம் உண்மைக்குமே ஒரு கவலை மாதிரி வருது அது என்ன ரீசன் தெரியல நாங்கள் எதிர்பார்க்கல சத்தியமாக சொல்கிறோம் இங்கே வருவோம் நாங்கள் எதிர்பார்க்கல நான் கூகுளில் இதுக்கே எவ்வளோ டைம் போயிடுச்சு ஆமாம் கூகுள் இதுக்கு எத்தனை டைம் போய்க்கிட்டு இதுக்கு 2 ஹவருக்கு மேலே இங்கே டைம் போயிட்டு எங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கு அடுத்த இப்பயே சொல்ல போனால் அந்த வீடியோ நான் இதோட முடிக்கன் அண்ட் அவ்வளோதான் எதுவும் குறைகள் இருக்கு அது இருக்கு பார்ப்போம் தெரியல நான் இந்த வீடியோ இதோட முடிக்கன் இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் தப்பாக எதுவும் இருந்துக்கிட்டா தயவு செய்து எங்கள் மன்னிச்சிடுங்க நாங்கள் எதுவும் பேசலை எதுவும் குத்தி கதைக்கு நடந்தது கேட்கல பட் நம்மளோட தமிழ் மக்களுக்கு நடந்தது அநியாயமும் சிங்கள மக்களுக்கு நடந்த அநியாயமும் வேறு தெரியல பட் எனக்கு தெரியல எனக்கு ஏதாச்சும் நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க நான் கேட்கேன் நான் அதுக்கு சொல்கிற நிலைமையில் இல்லைங்க நான் ஒன்று சொல்கிறேன் நான் இங்கே வந்து இந்த கண்ணெல்லாம் பார்த்துட்டு சத்தியமாக ரொம்ப கவலையாக இருக்கு அவ்வளோதான் ஸ்டோரி இந்த வீடியோ நான் உங்களை யாருக்கும் ஹர்ட் பண்ணுறேன் எதுவும் காய்ச்சிருந்தேன்டா பாய் நான் அப்படி ஒன்றும் கைக்கல பாய்